என்று இருந்த நிலை மாறி உலகம் ஃபுல்லா படிச்சவன் யாருன்னு கேட்டா முஸ்லீம் என்று இருந்த நிலை மாறி இன்னைக்கு என்ன நிலைமை? படிக்காதவனா முஸ்லீம். ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது? வெள்ளக்காரன் நம்ம ஆட்சி பண்றான், அவனுடைய மொழியில் தான் கல்வி எல்லாம் கொண்டு வந்து திணித்திருக்கிறான். இன்னைக்கு அந்த கல்விதான் எல்லாம் ஆங்கில வழி கல்விதான் இன்னைக்கும் அவன் கொண்டு வந்து திணிச்சது. அப்ப நம்ம படிக்கிறதா இருந்தால் ஆங்கிலத்தில் தான் படிக்கணும். நாங்க படிக்க முடியாது. வெள்ளக்காரனை விரட்டுற வரைக்கும் வெள்ளக்காரன் பாஷையை படிக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம அப்பம்பாட்டன்மார்கள் முடிவெடுத்த காரணத்தினாலதான் அப்படியே படிப்பு ஸ்டாப் ஆகி போனது. படிப்பு வராதனால இல்ல, தேசத்துக்காக வேண்டி, தேச விடுதலைக்காக வேண்டி, வெள்ளையனை எதிர்ப்பதற்காக வேண்டி வெள்ளையனுடைய மொழியை நாங்கள் படிக்க மாட்டோம், வெள்ளையன் தந்த வேலையை நாங்கள் ஏற்க மாட்டோம், வெள்ளையன் தந்த பட்டங்களை நாங்கள் துறக்கிறோம் என்று சொல்லி பல பல ராவ் பகதூர் பட்டங்கள், சர் பட்டங்கள், கான் சாஹிப் பட்டங்கள், ஷம்சுல் உலமா பட்டங்கள் என்று பலவிதமான பட்டங்களை கொடுத்து குளிப்பாட்டி வைத்திருந்தான் வெள்ளக்காரன். எல்லா பட்டங்களையும் தூக்கி எறிந்த சமுதாயம் நம்ம சமுதாயம், எல்லா படிப்பையும் தூக்கி எறிந்த சமுதாயம் நம்ம சமுதாயம். அவன் படிக்காம போனது காரணம் தேசபக்தி, அளவுக்கு மிஞ்சின தேசபக்தி. ஒரு லிமிட்டா எல்லாரும் மாதிரி இருந்து தொலைஞ்சிருக்கலாம். நம்ம அப்பம்பாட்டன்மார்களுக்கு வந்த தேசபக்தி இருக்கிறத உலகத்துல எவனுக்கு வராத தேசபக்தியா போய்விட்டது. அவன் என்ன செஞ்சான்? தேசபக்தியை வாயில பேசிக்கொண்டானே தவிர தேசத்துக்காக வேண்டி ஆங்கிலத்தை படிக்க மாட்டேன்னு அவன் சொல்லல, வேலையை விட்டுருவோன்னு அவன் சொல்லல. புரிந்து கொள்றதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம காகிதம் இல்லத்து இஸ்மாயில் சாஹிப் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க மாவட்டத்துக்காரர் தானே. இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லிமுக்கு தெரிந்த ஒரு தலைவர் யாரு? இஸ்மாயில் சாஹிப். அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் காலேஜில். முஸ்லிம் தலைவர்கள் அறிக்கை விடுறாங்க, ஒத்துழையாமை இயக்கத்தை நாங்கள் தொடங்கி விட்டோம், படிச்சவன்லாம் வெளியே வா. பாதியில் விட்டு வர்றாரு. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவர் என்ன செய்யறாரு? பாதியிலே படிப்பை விட்டுட்டு வேணாம் படிப்பு, ஏண்டா படிப்பை விட்ட? தேசத்துக்காக படிப்பை விட்டேன். இவர் தேசத்துக்கு படிப்பை விட்டு வந்தார்ல, இவரோட அரசியல் நடத்தின அண்ணாதுரை படிப்பை விட்டாரா? அவர் WMA ஆனாரு. நெடுஞ்சிலையும் படிப்பை விட்டாரா? இதெல்லாம் காகிதம் இல்லத்தோட தான் அரசியல் பண்ணாங்க. அவங்க எல்லாம் தியாகம் பண்ணி இருந்தால் அண்ணாவும் படிக்காம தானே இருந்திருக்கணும். அண்ணாதுரை படிச்சாரு, நெடுஞ்சிலையும் படிச்சாரு, மதியழகம் படிச்சாரு, அவர் தம்பி கிருஷ்ணசாமி படிச்சாரு, சம்பத் படிச்சாரு. அந்த கட்சியில கருணாநிதியை தவிர எல்லாரும் படித்தார்கள். அவர் ஃபெயிலா பண்ணனால படிக்கல, அவர் படிச்சதாக இருப்பாரு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அப்ப முஸ்லீம் தலைவன் படிப்பை தியாகம் பண்ணிட்டு வந்து அரசியல் நடத்துறான், வெள்ளக்காரனை எதிர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி. மற்ற தலைவர்கள் எல்லாம் அவங்க படிப்பை விட்டுட்டு வந்து அரசியல் நடத்தல. நாங்க எதுக்கு எங்க படிப்பை விடணும்? வெள்ளக்காரனை எதிர்க்கிறோம்னா இப்படி எக்ஸ்ட்ரீமா முடிவெடுக்கணுமா என்று அறிவுபூர்வமாக அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால அவங்க வழி வழியா அவங்க புள்ள குட்டிங்க, அவங்க சமுதாயம், சந்ததிகள் எல்லாம் படித்திருக்கிறது. அப்ப காகிதம் படிக்காத ஒரு புள்ள படிக்குமா? அவர் பேரம் படிக்குமா? அந்த நிலையில் கொண்டு போய் எத்தனை காகிதம் இல்லத்து தலைவரா போனதுனால அவருடைய வரலாறு உங்களுக்கு தெரிகிறது. நாட்டில் எத்தனை காகிதம் இல்லத்துகள் இந்த மாதிரி போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் அப்படி ஓடி வந்து எவ்வளவு பேர் இருப்பான். அதெல்லாம் வரலாற்றில் உள்ள தலைவர்கள் உங்களுக்கு தெரியல. இவர் தலைவரா போனதுனால படிப்பை விட்டுட்டு வந்த செய்தி ரெக்கார்டாக இருக்கிறது. இது மாதிரி விட்டவர்கள் உங்க தாத்தாக்கள் இருப்பாங்க, நிச்சயமா விசாரிச்சு பாருங்க. படிப்பை விட்டு வந்தவர்கள் உங்களுடைய முப்பாட்டன்மார்கள் நிச்சயமா இருப்பாங்க. உன் முப்பாட்டம் படிக்கலன்னா உங்க அப்பனை படிக்க வச்சிருப்பானா? உங்க அப்பன் படிக்காத நீ படிச்சிருப்பியா? இதுதான் மேட்ரு. மேட்ரு என்ன? படிப்பை தேசத்தியாகம் பண்ணதுனாலதான் நமக்கு படிப்பு கிடைக்கலையே தவிர, படிச்சு இருந்தா நல்ல மார்க் எடுத்து நமக்கு எல்லா அந்தஸ்தையும் பெற முடியுங்க. நல்லா படிச்சான்னு வைங்களேன், நல்ல மார்க் வாங்கினா மெடிக்கல் சீட்டு பணம் கொடுக்கணுமா? ரொம்ப செலவழிக்கணுமா? என்ஜினியரிங் சீட்டு ரொம்ப செலவழிக்க வேண்டி வருமா? தேவைப்படாது. நல்ல மார்க் வாங்கினதுக்கு மெரிட்ல போறதுக்கு தகுந்த ஒரு மார்க் வாங்கணும். கொஞ்சம் குறைஞ்ச காசு கொடுத்தாங்கணும். அப்ப மெரிட்ல மார்க் வாங்குற முதல்ல காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. ஏன் இல்ல? அரசாங்கம் தன்னுடைய எல்லா நலத்திட்டங்களையும் முஸ்லிம் பகுதிகளை பார்த்து பார்த்து புறக்கணிக்கிறது. அது மன்மோகன் சிங் அதெல்லாம் தெரியாது, அங்க ஆட்சியில் இருக்கிற நேருவுக்கு அதெல்லாம் தெரியாது, இந்திரா காந்திக்கு எல்லாம் தெரியாது. இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க உள்ளத்துல எல்லாம் ஒரு விதமான விஷ கருத்து உள்ளத்துல ஏற்றி வைக்கப்பட்டு இருந்தது. அவன் என்ன செய்வான்? திருநெல்வேலிக்கு உதவி வந்துச்சுன்னு சொன்னா முஸ்லீம்கள் இல்லாத பகுதிக்காக கொண்டு போயிருவான். இன்னைக்கும் பாருங்களேன், இந்த உதாரணம் பத்தாதா?
திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நகராட்சியை சேர்ந்த மேலப்பாளையம் எப்படி இருக்கிறது, மேலப்பாளையத்தை தவிர மற்ற பகுதி எப்படி இருக்கிறது, ரோடுகள் எப்படி இருக்கிறது, அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கிறது, சுகாதாரங்கள் எப்படி இருக்கிறது, உங்க தெருவுலாம் எப்படி இருக்குது? ஏன் ஒரே அரசாங்கம் தானே, ஒரே மாநகராட்சி தானே, ஒரே மாதிரியாத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க. அப்ப என்ன பண்றார்கள் அதிகாரிகள், கீழே உள்ள அதிகாரிகள் என்ன செய்யறார்கள் என்று கேட்டா, முஸ்லிம் பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கூட மறுக்கிறார்கள். ஒரு தொழிற்சாலை உருவாவதற்கு எந்த விதமான முயற்சி அவர்கள் எடுப்பது கிடையாது. இங்க ஒரு தொழிற்சாலையை உண்டாக்குனான்னு சொன்னா மேலப்பாளையத்துக்காரனுக்கு வேலை வந்துருமே, வீடு சுத்துற விட்டுருவானே, விட்டுட்டு நீங்க 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 20,000 சம்பாதிச்சிருவான விடலாமா என்று சொல்லி முஸ்லிம்கள் பகுதிகளில் தொழிற்சாலைகள் வராம, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் வராம, பல சுகாதார வசதிகள் வராம, அடிப்படை தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் வராம இந்த புறக்கணிக்கிற மேலப்பாளையத்தில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த மேலப்பாளையம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் கிராமங்கள் இருக்கின்றன. மற்ற பகுதிகளுக்கு எல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய பணங்கள் அனைத்துமே தேர்ந்தெடுத்து பாய் பகுதி கொடுக்காத, பாய் இருக்கும் அவனுக்கு கொடுக்காத, நம்ம பகுதிக்கு ஒதுக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் கீழே உள்ள அதிகாரிகள் நிறைய இருக்கிறார்கள். அதன் காரணமாக நமக்கு என்ன கிடைக்கல, பொருளாதாரத்தை உண்டாக்கி கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையா, காசு கொடுத்தும் படிக்க இயலல. சரி, காசு தான் கொடுக்க முடியல, கொஞ்சம் மெரிட்லயா ரொம்ப மார்க் எடுக்கணும்ல, அதுவாச்சும் முடியுமா? முடியாது. நமக்கு மூளை எவ்வளவுதான் இருந்தாலும் இது மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கல்வி. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய படிப்பு என்ன படிப்பு இது? இது மெக்காலே கல்வி திட்டம். அவங்க கொண்டு வந்ததை ஏற்றுக்கொண்டு எல்லாம் மனப்பாடம் பண்ணா நல்ல மார்க் எடுக்கலாம். மூளைக்கெல்லாம் வேலை கிடையாது. விளங்காம மனப்பாடம் பண்ணி அப்படி எழுதி வச்சிருவாங்களே, 100க்கு 100 தான். சிந்திக்கிறது ஏதாவது இருக்குதா? நீங்களே ஐடியா பண்ணி சிந்தனை எழுத முடியுமா? தப்பா கூட பாட புத்தகத்தில் இருந்தாலும் அதைத்தான் நீங்க எழுதி வைக்கிறப்ப மார்க் போடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு கல்வி திட்டமா இருக்கும் பொழுது உங்களுடைய அப்ப உங்க பாட்டம் படிச்சவர்களா இருந்தா உங்களை அது மாதிரி எஜுகேட் பண்ணி இருப்பார்கள், உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஒரு அப்பன் பாட்டன் தலைமுறை தலைமுறையா படிக்கிறானே, அவன் கூடுதல் மார்க் வாங்குற காரணம் என்ன? அவன் அப்பன் படிக்கிறான், அவன் அம்மா படிச்சிருக்கிறா, அண்ணன் தம்பி மாறு படிச்சிருப்பான், சித்தப்பா பெரியப்பா படிச்சிருப்பான், அப்ப தாத்தா பாட்டன் படிச்சிருப்பான். இவங்க எல்லாம் அந்த குழந்தைய சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி கொடுத்து அவங்க நல்ல மார்க் வாங்கக்கூடிய வகையில தயார்படுத்துறாங்க. தயார்படுத்தக்கூடிய தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. உங்க தகப்பனார் தானே உங்களை படிக்க விடுவாரு. உங்க தாயார் சீரியல்ல உட்கார்ந்துட்டு இருந்தா நீ எப்படி படிப்ப? உன் தகப்பனார் ரோட்ல பீடி குடிச்சு சுத்திட்டு இருந்தா நீ எப்படி படிப்ப? உனக்கு பாடத்தை சொல்லித்தர இயலுமா? நீ பாட்டு நாவலை படிச்சுக்கிட்டு கூட ஏமாத்தலாம். பாடம் படிக்கிறாங்க, அவர் என்ன தெரியும் அவருக்கு? அவர் நாவலை தெரியுமா, அவருக்கு பாடம் தெரியுமா? இப்படி எத்தனை பேர் அப்பனை ஏமாத்திட்டு இருந்தோம். அப்ப அந்த படிக்கிற காலத்தில் கூட நம்மளும் படிக்கல, நம்ம தாய் தந்தையர் படிக்காத காரணத்தினால உங்களை நல்ல மார்க் எடுக்கக்கூடிய வகையில உங்களை மேல கொண்டு வர்றதுக்கு அவருக்கு முடியல. அதனால நீ எடுக்கல. அவனுக்கு தாய் தகப்பன் பரம்பரை பரம்பரையா படித்திருக்கிற காரணத்தினால அவனுக்கு முடியுது, உனக்கு முடியல. அப்ப இது ஊனமுற்ற ஒரு நிலையில், நம்ம பின்தங்கிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அதாவது பொருளாதாரத்திலும் நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால போட்டி போட்டு படிச்சுக்கன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்காது, காசு இல்ல. நாங்க 40 லட்சம் ரூபாய் கொடுத்துலாம் டாக்டர் ஆக முடியாது. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நாளுக்கு நாள் 10க்கு 10 இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு வீட்டையும் பாருங்களேன், இப்படி வீடுகள் எங்கேயாவது இருக்கிற நாட்டில் உலகத்துல? இவ்வளவு பெரிய நகராட்சியில வீடுங்கிறோம், ஒரு வீட்டோட அளவு என்ன பார்த்தா கூட காணும், தீப்பெட்டி மாதிரி வீடு. அப்ப இந்த மாதிரி வீட்டுல வசிக்கக்கூடியவன் 40 லட்சத்துக்கு எங்க போவான்? என்ன வருமானம்? இங்க ஆம்பளை எல்லாம் தெரு சுத்துறீங்க, பொம்பளைங்க பீடி சுத்துது. அப்ப நீங்க தெரு சுத்தி அவங்க பீடி சுத்திட்டு இருந்தா 40 லட்சம் எங்க போவீங்க? அப்ப 40 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு டாக்டர் ஆகிறதா இருந்தா நமக்கு முடியாதுன்னு சொன்ன காரணத்தினாலதான் 8ஆம் கிளாஸ் படிச்சியா, பாஸ்போர்ட் எடுத்தியா, ஓடு, சவுதி அரேபியாவுக்கு ஓடு, துபாய்க்கு ஓடு. இதுதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒன்னும் மார்க்கை அவன் எடுக்கணும். மார்க் எடுக்க அப்பம் பாட்டம் படிக்கல, காசு ஆட்சியும் இருக்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி எங்களை தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் எங்களை பத்தி சிந்திக்கிறதே இல்ல. இப்படி நாடு முழுவதும் இருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு படிப்பு கிடைக்கவில்லை. படிப்பு ஏறலன்னு இல்ல, படிப்பு கிடைக்கல. இப்ப என்ன பண்ணணும்? கிடைக்கணும். கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா? எப்படி கிடைக்கும்? உங்கள்ட்ட கேட்கிற என்னன்னு கேட்டா, முதலாவது உங்களுக்கு படிப்பு கிடைக்க வேண்டும். படிப்பு கிடைச்சால் வெளிநாட்டுக்கு போனா கூட நல்ல சம்பளத்தில் போவீங்க. எப்படி படிப்பு கிடைக்கும்? இடஒதுக்கீடு